முக்கிய நிகழ்வுகள். புதுவையில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும் என்று RLV பேரவையின் மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன் கோரிக்கை. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக ரெஸ்டோ பார்கள் அதிகரித்து வருகின்றது. இரவு நேரங்களில் பொதுமக்கள் வீதியில் நடமாட முடியவில்லை. வெளியில் வர அச்சப்படுகிறார்கள். அது மட்டும் இன்றி புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இரவு நேரங்களில் குடித்துவிட்டு வாகனங்களை அதிவேகத்தில் ஓட்டுவதால் விபத்துகள் ஏற்படுகின்றது. கடந்த சில மாதங்களாக போதைப் பொருள் பழக்கம் புதுச்சேரியில் அதிகரித்து அதன் மூலம் பாலியல் துன்புறுத்தலும் பல கொலைகளும் நடந்தேறி வருகின்றன. இந்த போதைப் பொருள் அனைத்தும் ரெஸ்டோ பார்களில் விநியோகம் செய்வது குறிப்பிடத்தக்கது. இரவு நேரங்களில் 10 மணிக்கு மேல் எந்த கடைகளும் இயங்கக்கூடாது என்று காவல்துறையினர் எச்சரித்து வருகின்றனர். ஆனால் ரெஸ்டோ பார்கள் மட்டும் இரவு முழுவதும் இயங்குகின்றது. அதை கண்டும் காணாமல் காவல்துறை அமைதி காப்பது ஏன்? ஏழை நடுத்தர மக்களுக்கு பயன்படும் ரேஷன் கடைகள் மூடப்பட்டு விட்டது. ஆனால் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் ரெஸ்டோ பார்கள் மட்டும் அனுமதி வழங்கியது எந்த விதத்தில் நியாயம்? இது போன்ற பல கேள்விகள் பொதுமக்களிடையே எழும்பி வருகின்றது. இந்தியாவிலேயே புதுச்சேரியில் மட்டும்தான் ரேஷன் கடைகள் மூடப்பட்டுள்ளது. ஆகவே புதுவை அரசு புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளையும் உடனே திறந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களின் உரிமங்களை உடனே ரத்து செய்து மூட வேண்டும் என்றும், இல்லையென்றால் RLV பேரவையின் நிறுவன தலைவர் RLV அவர்களின் அனுமதி பெற்று பொதுமக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று RLV பேரவையின் மாநில இளைஞரணி அமைப்பாளர் என்ற முறையில் அரசுக்கு தெரிவிப்பதாக அவர் கூறினார். முத்தரையர் பாளையம் முத்தரையர் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு 89 மாணவர்கள் பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர். முத்தரையர் பாளையம் முத்தரையர் மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு 89 மாணவர்கள் பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர். பள்ளியின் முதல் மதிப்பெண்ணை மோகனா 600க்கு 583 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். 2ஆம் இடத்தை 3 பேர் பெற்றுள்ளனர். மாதேஷ், அக்ஷய தர்ஷினி, வம்சி ஆகியோர் 600க்கு 557 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 3ஆம் இடத்தை தர்ஷினி பெற்றுள்ளார். 600க்கு 552 மதிப்பெண்களை அவர் பெற்றுள்ளார். இப்பள்ளியில் 89 பேர் தேர்வு எழுதினர். தேர்வு எழுதிய 89 பேரும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு 100% தேர்ச்சியை அளித்துள்ளனர். 500 மதிப்பெண்களுக்கு மேல் 24 பேரும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 54 பேரும், தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளி முதல்வர் முத்துராமன் கூறுகையில், ஏழை எளிய நடுத்தர குடும்ப மாணவர்கள் பயிலும் எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம் செலுத்தி வருகிறோம். 10ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் +1 வகுப்பில் சேர்த்து அந்த மாணவர்களை +2வில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வைக்கிறோம். 10ஆம் வகுப்பில் 450 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு +1 வகுப்பின் சேர்க்கையில் கட்டண சலுகை அளிக்கப்படும் என்றார். வெற்றிக்கு காரணமான பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களை பெற்றோர் சங்க நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவியை பிரசிடென்சி பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் பூங்கொத்துகள் கொடுத்து சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 92.43% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பிற்கான அரசு பொதுத் தேர்வில் 600க்கு 593 மதிப்பெண்கள் எடுத்து மாணவி ஷாலினி மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். மேலும் +2 வகுப்பில் அதிக மாணவர்களை கொண்ட பள்ளிகளில் 342 மாணவர்களுடன் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்ததோடு 100% தேர்ச்சியையும் பிரசிடென்சி பள்ளி பெற்றுள்ளது. இந்த நிலையில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவி ஷாலினியை பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டிராஜ் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தி ராணி ஆகியோர் மாணவிக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகளை கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
என் பேர் ஷாலினி தேவி. நான் வடமங்கலத்துலேருந்து வரேன். நான் இந்த +2 எக்ஸாமில் 593 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் பிரசிடென்சி ஸ்கூலில் படிக்கிறேன். இவ்வளோ மார்க் நான் எடுத்ததுக்கு காரணம் எங்கள் அம்மாவும் எங்கள் ஸ்கூலும் தான். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை. ஒரு ஷெட்யூல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்பேன். எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது எங்கள் கரஸ்பாண்டன்ட் சாரும், அதோட எங்கள் கிளாஸ் டீச்சரும் தான். நெக்ஸ்ட்டு பிபிஏ படிக்கலான்னு இருக்கேன். பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி 2023-24 ஆண்டில் 342 மாணவர்கள் தேர்வு எழுதி 342 மாணவர்களில் ஷாலினி என்ற மாணவி 593 மதிப்பெண்கள் எடுத்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்திருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். மற்றும் நமது பிரசிடென்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எலைட் 100 மாணவர்கள் +2 தேர்வு எழுதி 559 மதிப்பெண்கள் பெற்று 100% தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். குறிப்பாக பிரசிடென்சி மெயின் ஸ்கூல் கடந்த 11 ஆண்டுகளில் மாநிலத்தில் 2வது இடமும் முதலிடமும் பெற்று சாதனை புரிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டிலே இந்த மாணவி 593 மதிப்பெண்கள் பெற்றது குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு மாணவர்களுடைய கஷ்டங்கள், பலவிதமான இடர்பாடுகள், சில மாணவர்கள் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது கூட இந்த பள்ளி ஆசிரியர்கள் நல்ல முறையில் பணிபுரிந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து 100% தேர்ச்சியை கொடுத்திருப்பது இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கல்வி அதிகாரிகள், கல்வித்துறை மற்றும் இந்த பள்ளியினுடைய ஆதரவாளர்கள், செய்தி துறை சார்ந்தவர்கள், புதுச்சேரி தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோடை வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க மேட்டுப்பாளையம் சந்திப்பில் வழக்கறிஞர் பூவரசன் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் பழங்களை வழங்கினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகின்றனர். மேலும் அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் பல்வேறு பொது இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் பழங்கள் வழங்கி வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் உதவி செய்து வருகின்றனர். அந்த வகையில் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மாரிமுத்து தலைமையில் பொதுமக்களுக்கு நீர் மோர் பழங்கள் வழங்கி வெயிலின் தாக்கத்தை குறைத்தார்கள். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பூவரசன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடர்ந்து ஆல்பா மேல்நிலை பள்ளி 100% தேர்ச்சி பெற்று வருகின்றது. பள்ளியில் முதல் மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்தினார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் 55 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. இந்த வகையில் புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஆல்பா மேல்நிலை பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. இதற்கு ஒரு புறம் பெற்றோர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வந்தாலும் இந்த வருட தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்யாகு சால்வை அணிவித்து பூங்கொத்துகளை கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். ஐயனார் நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவிலில் அன்னதான திட்டத்தை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஐயனார் நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவிலில் அன்னதான திட்டம் புதியதாக அமைக்கப்பட்டது.
அதனை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதனை திறந்து வைத்து பூஜை செய்து அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் லேகா வல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் அறங்காவலர் குழுவினர், கோவில் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ராகுகால சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் பொதுமக்களின் தீரா கடன் பிரச்சனைகள், மனக்கவலைகள், வழக்கு விவாதங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற வேண்டி பூஜைகள் நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. லைட்டுலாம் போட்டாச்சு, அதான் எரியல. நீங்கள் அப்படியே கலையை போட்டோம். அந்த பக்கம் போயிடுங்க, அப்படி வந்துடுங்க. புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சித்திரை மாதம் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திரு காசி சேஷ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் சித்திரை மாதம் தேய்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமாத்தபுரம், ஓதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார்,
பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். வில்லியனூர் ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் 150வது ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை ஓம் சத்குரு ராம பரதேசி சுவாமிகளின் திருவுருவப்படம் சிவனடியார் திருக்கூடம் சார்பாக இசை முழங்க வில்லியனூர் மாட வீதியில் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அருட்பெருஞ்சோதி அகவல் அருமாத்தபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஆன்மீக வழிபாட்டு சபையை சார்ந்த மெய் அன்பர்கள் பாராயணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு கலச அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமிக்கு பகல் 12 மணியளவில் மகா குரு பூஜையும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதம் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழில் அதிபர்கள், பொதுமக்கள் என முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சத்குரு ஸ்ரீ ராம பரதேசி சுவாமிகள் சேவா ட்ரஸ்ட் சார்பாக வெகு சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் பல ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய ஸ்பெஷல் ஆபீசர் பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் வில்லியனூரை சேர்ந்த ராமலிங்கம் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சித்தருடைய குரு பூஜை 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகானுடைய அருளை பெறுக. அகில பாரத வித்யா பாரதி தமிழ்நாடு புதுச்சேரி ஆசிரியர் பயிற்சி முகாம் நடைபெற்றது.
அகில பாரத வித்யா பாரதி தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலம் சார்பில் ஒரு வார பணியிடை ஆசிரியர் பயிற்சி முகாம் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று இதன் துவக்க விழாவிற்கு வித்யா பாரதி தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் திருமிகு சுந்தர்ஜி குத்துவிளக்கு ஏற்றி முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் முகாமில் வித்யா பாரதி தமிழ்நாடு மாநில தலைவர் கிருஷ்ண செட்டி மற்றும் பொதுச் செயலாளர் ராம்குமார் ஜி கலந்து கொண்டனர். முகாம் பொறுப்பாளராக பொன் ராம்ஜி வழிநடத்தி முகாம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு நாளும் துவக்க விழாவிற்கு சத்யநாராயணன் ஜி மற்றும் பாமா சத்யநாராயணன் திருமங்கலம் சிதம்பரேஸ்வரர் ஆலய மடத்தின் ஸ்ரீலா ஸ்ரீ கணேச சுவாமிகள், புதுச்சேரி ஜெய்ஹிந்த் இளைஞர் நிறுவனர் லக்ஷ்மி நாராயணன் ஜி, தேசிய நல்லாசிரியர் தண்டபாணி ஆகியோர் வருகை தந்து துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் 14 பள்ளிகளில் 72 ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர். சிசுவாடிகா, ஆங்கிலம், வேத கணிதம், ஆரம்ப நிலை கல்வி ஆகிய பாடங்களில் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அனைத்து பள்ளி நிர்வாகிகளின் ஒத்துழைப்புடன் முகாமிற்கான ஏற்பாடுகளை ரங்கநாதன், இளமதி அழகன் மற்றும் ராமசிவராஜன் ஆகியோர் செய்து வருகின்றனர். சரியாக பயன்படுத்தும் திறமை, தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்தவர்களை அழைத்து செல்லும் கனிவுடைமை, உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ 4 நற்குணங்கள் மட்டுமே தேவை. நிறைய பொறுமை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை, தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்பவர்களை அழைத்து செல்லும் கனிவுடைமை. பிள்ளையார் ஸ்லோகம் யாருக்காவது ஏதாவது பிள்ளையார் ஸ்லோகம் தெரியுமா? புனித மத்தியாஸ் உயர்நிலைப் பள்ளியில் இவ்வருடம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு நிலை தேர்வு வெளியாகி உள்ள நிலையில் புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி மாணவி மதுமிதா 573 மதிப்பெண்களை பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் அருகில் உள்ள புதிய மத்தியாஸ் உயர்நிலைப் பள்ளியில் இவ்வருடம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு நிலை தேர்வு வெளியாகி உள்ள நிலையில் இந்த நாளில் புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி மாணவி மதுமிதா 573 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார். பொருளியலில் 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்து இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இம்மாணவியை பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் பாராட்டி மகிழ்வித்தனர். அனைத்து விதமான லேப் வசதி மற்றும் விளையாட்டு திடல் அனைத்தும் உள்ள பள்ளிகளில் படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி அனைத்து பிள்ளைகளையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது இப்பள்ளியின் சிறப்பு அம்சமாகும். எனக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிரின்சிபல் சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
573 மார்க் எடுத்தேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த பிரின்சிபலுக்கும் எனக்கு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஆகிருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எக்கனாமிக்ஸில் சென்டம் எடுத்திருக்கேன். எக்கனாமிக்ஸ் மிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். 6 சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் நல்லா எஃபர்ட் எடுத்து சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களால தான் இந்த மார்க் எடுத்துருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.